வரும் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை தீபாவளி திருநாளாகும். அதன் பிறகு மறுநாள் அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஐப்பசி அமாவாசையாகும். தீபாவளி திருநாள் என்பதும் ஐப்பசி அமாவாசை என்பதும் லட்சுமி குபேரருக்கு மிக உகந்த திருநாளாகும். ஐப்பசி அமாவாசை நாள் வட இந்திய மக்கள் குபேர பூஜை செய்து தம்முடைய புது கணக்கை தொடங்குவார்கள். ஆனால் அன்றைய நாளில் குபேர பகவான் தரிசனம் செய்வதும் ஸ்ரீ லட்சுமி குபேரருக்கு பூஜை செய்து பிரசாதம் பெற்று செல்வதும் மிகவும் விசேஷமாகும். தீபாவளி திருநாளிலும் ஐப்பசி அமாவாசையிலும் லட்சுமி குபேர சன்னதி முழுவதும் இனிப்புகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும். ஆண்டு நாள் முழுவதும் லட்சுமி குபேர தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு கைநீட்ட முறையில் நாணய பிரசாதம் வழங்கப்பட இருக்கிறது. மேலும் ஐப்பசி அமாவாசை என்று லட்சுமி குபேர தரிசனம் செய்யும் பக்தர்கள் தம்முடைய தொழில் சம்பந்தப்பட்ட பொருட்களை எடுத்து வந்து லட்சுமி குபேர சன்னதியில் வந்து ஆசீர்வாதம் பெற்று எடுத்து செல்லலாம். புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமையான இன்றைய நாளில் புதனி அதிபதியான குபேர பகவானை தரிசனம் செய்வதற்கும் உங்களுடைய அனைவரின் இல்லங்களிலும் லட்சுமி குபேர சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டும் அரைக்காசம் மணிநருள் என்றென்றும் கிட்டட்டும்.